ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவையான காளான் சால்னா பார்க்க போகிறோங்க. இப்போ ரோட் சைடு கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய இந்த சால்னா ரெசிபியிலே நம்ம காளான் போட்டு செய்ய போகிறோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு கூட நல்லா இருக்குங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு ரெசிபிங்க. இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்க போகலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுங்க. வாங்க இப்போ காளான் சால்னா செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேங்க. வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. கடலெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்துட்டு ஒரு பிரியாணி இலை, பட்டை 1, கிராம்பு 2 ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா பொரி விட்டுறலாங்க. பொரிஞ்சது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சு நல்லா சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இந்த சமயத்தில் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு விரல் அளவுக்கு, சின்ன விரல் அளவுக்கு இஞ்சி வச்சு நல்லா தட்டி வச்சுக்கலாங்க. நீங்கள் அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி தட்டி போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், சால்னா ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு தட்டி போட்டதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி, நல்லா பெரிய சைஸ் தக்காளியை நல்லா வெட்டி மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ பேஸ்ட்டாக நம்ம செஞ்சு போடும்போது தான் உங்களுக்கு இப்போ வெங்காயம், அந்த தக்காளி எல்லாமே நல்லா கலங்கி வரணுங்க. நல்லா கலங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த பச்சை வாசம் போகட்டும். அந்த தக்காளியோட பச்சை வாசம் எல்லாமே போனதுக்கப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்குறேங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்குறேங்க. ரெண்டையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்குறேங்க. இந்த 3ஐயும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கலரே மாறி நல்லா அற்புதமாக வந்துடுங்க. இது வந்து மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம வந்துட்டு இந்த காளான் இருக்குல்லங்க, அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாங்க. அதையும் தூக்கி போட்டு நல்லா கிண்டி விட்டுலாங்க. காளான் வந்து சீக்கிரமாக வெந்துடும், தண்ணியும் விடும். அதனால் நம்ம இந்த டைமில் தண்ணி விட வேண்டியது இல்லைங்க. தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோங்க. இந்த சமயத்தில் ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காயை நல்லா வெட்டி போட்டுட்டு, துருவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக சீரகம், முந்திரி, பச்சை மிளகாவோட காரம் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா 1ங்கிறது 2ஆக கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு, கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துருக்குறேங்க. சேர்த்து எல்லாமே போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட காளான் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க வெந்து. இந்த சமயத்தில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் எடுத்து நல்லா இந்த
குக்கரில் ஊற்றி நல்லா கிண்டி விட்ருங்க. இந்த காளானோட சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதையும் ஊற்றிக்கலாங்க. ரொம்ப நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சல்லுன்னு போயிடும், நல்லா இருக்காதுங்க. ஒரு மீடியம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓரளவு கிரேவி பதத்துக்கு வர்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இந்த காளான் கிரேவி வந்துட்டு ரொம்ப தண்ணியாட்ட போயிடும், உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்காது. அளவான தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு குக்கரை விசில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுருங்க. 4-5 விசில் விடும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு அரோமாவோட இந்த சால்னா வந்து தயாராகுங்க. இப்போ நம்மளோட அற்புதமான காளான் சால்னா வந்து தயாராகிடுச்சுங்க. இது நம்ம சுவையான நாங்கள் வந்து இன்றைக்கி சப்பாத்தியோட பரிமாறி ரொம்ப அற்புதமாக சாப்பிட போகிறோங்க. நீங்களும் இதே மாதிரி சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். காலையிலையும் நைட்டுக்கு 2 நேரத்துக்குமே நம்ம இந்த சால்னா செஞ்சு சாப்பிட்லாங்க சைடிஷாக. ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.